ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகப்பனை காப்பாற்றுறது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. 1000 பேர் முன் அவளை குழி தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. இந்த தம்பி அஜித்குமார் மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவங்கள பற்றி தெரியுமோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் நேரில் வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை. அழிக்கிறது நம்ம ஒரு 6th சென்ஸ் இருக்கிற ஹியூமனால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது. அது நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு IAS அதிகாரி தெரியும், அது அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பற்றி 90% பேசுகிறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம்.